ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கிற யாருன்னா இவருடைய பேர் வந்து ஜிமிக்கி. இவருடைய நேமில் தான் நாங்கள் வந்து இந்த யூடியூப் சேனலே ஆரம்பிச்சிருக்கோம். ஜிமிக்கி ஸ்டுடியோ யூடியூப் சேனல். அதுக்கு ஓனர் இவர் தான், ஜிமிக்கி ஸ்டுடியோ. இவர் வீட்டில் சிங்கம்பட்டி ஜிமிக்கின்னு தான் செல்லமாக கூப்பிடுவாங்க. காரணம், இவர் பிறந்த ஊர் சிங்கம்பட்டி, நிலக்கோட்டை வட்டம், திண்டுக்கல் மாவட்டம், கட்டக்கூத்தன்பட்டி கிராமம். அதன் அருகில் சிங்கம்பட்டி கிராமத்தில் சார் பிறந்ததால் அவருக்கு சிங்கம்பட்டி ஜிமிக்கின்னு தான் இன்னை வரைக்கும் வீட்டில் செல்லமாக அழைச்சிக்கிட்டு வர்றோம். சிங்கம்பட்டி கிராமத்தில் பிறந்து கட்டக்கூத்தன்பட்டி கிராமத்தில் சில மாதங்கள் வாழ்ந்தார். கட்டக்கூத்தன்பட்டி கிராமத்திலிருந்து கடலூர் மாவட்டம், திட்டக்குடி வட்டம், கோழியூர் கிராமத்தில் தான் இப்போ சார் வந்து ஜெகஜோதியாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கார். ரொம்ப ஹாப்பியாகவே இருக்கார் சார். சாருடைய சந்தோஷம் எங்களுடைய சந்தோஷமாகவும், எங்களுடைய சந்தோஷம் சாருடைய சந்தோஷமாகவும் மாறிக்கிட்டு இருக்கு. இப்போது சார் வந்து ரொம்ப பிஸியாகவே இருப்பார். சார் வந்து எந்த உணவு சாப்பிட்டாலும் ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும், புதுசாக இருக்கணும்னு நினைப்பார். பழசு எதை வச்சாலும் தொடரதே கிடையாது. அப்படி ஒரு பழக்கம் உள்ளவர். என்னுடைய மனைவி கடந்த 15 வருஷமாக வாயில்லா ஜீவன்களுக்கு வீட்டிலையே சாப்பாடு சமைச்சு தினமும் அந்த வாயில்லா ஜீவன்களுக்கு உணவு தர்றதை ஒரு வழக்கமாகவே செஞ்சுக்கிட்டு வர்றாங்க. உண்மையை சொன்னால் வீட்டில் எங்களுக்கு சமைக்கிறாங்களோ இல்லையோ, வாயில்லா ஜீவன்களுக்கு சமையல் இதுவரைக்கும் நிப்பாட்டினதே இல்லை. நாய், பூனை, கிளிகள்னு எல்லா வாயில்லா ஜீவன்களுக்கும் உணவு தந்துக்கிட்டு இருக்கும்பொழுது தான் இந்த சார் ஜிமிக்கி சிங்கம்பட்டியில் அடிபட்டு ரொம்ப குட்டியாக, பால் மறக்காத ரொம்ப சின்ன குட்டியாக ரோட்டில் கடந்திருக்காங்க. அதை என்னுடைய மச்சினன் பார்த்து ஆட்டோவில் தூக்கிட்டு வந்தார். காரணம், அக்கா வந்து வாயில்லா ஜீவன்கள்லாம் பார்த்துக்குவாங்க, அக்கா கிட்ட கொடுத்தா இதை எப்படியும் காப்பாற்றிடுவாங்கங்கிற ஒரு நம்பிக்கையில் கொண்டு வந்தார். அதே மாதிரியே இதற்கு நாங்கள் வீட்டில் ஃபஸ்ட் எய்டு பண்ண ஆரம்பித்தாங்க. எப்படின்னா, அதற்கு வந்து ஒரு கால் ஊனமாக இருந்துச்சு. நடக்கவே முடியாமல் காலை இழுத்துக்கிட்டு தரையாக தான் நடக்கிறதுக்கு ட்ரை பண்ணும். நாய்களிடம் அடிபட்டு கடிப்பட்டு வந்த இந்த பூனைக்கு ஜிமிக்கின்னு ஒரு பேரை வச்சோம். அதுக்கு எல்லா உதவியும் செய்யவும் ஆரம்பித்தோம். புண்கள் இருந்த இடத்துல மெடிக்கல்லேருந்து மருந்துகளை வாங்கிட்டு வந்து அப்ளை பண்ணி அந்த புண்களை கொஞ்சம் கொஞ்சமாக ஆற்றி அதை நடக்கிறதுக்கான எல்லா முயற்சியும் எடுக்க ஆரம்பித்தாங்க. மெல்ல இந்த ஜிமிக்கி நடக்க ஆரம்பிச்சுது, ஓட ஆரம்பிச்சுது. வீட்டில் ஒரு சின்ன சந்தோஷம் ஸ்டார்ட் ஆச்சு. ஓகே, பழச்சிக்கிச்சிங்கிற ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. அதற்கான எல்லா தீனிகளையும் கொடுக்க ஆரம்பித்தாங்க. பால்லேருந்து, பிஸ்கட்லேருந்து, ஸ்நாக்ஸ்லேருந்து, நான்வெஜ்ஜிலேருந்து, அது என்ன தேவை, என்ன கேட்குதோ அத்தனையும் கொடுக்க ஆரம்பித்தோம். அப்படியே வளர ஆரம்பித்தது. இன்றைக்கி வந்து ஒரு பெரிய டைம் பாஸ்ன்னு சொல்கிறத விட நமக்கு ஒரு பெரிய மனசுக்கு மிகப்பெரிய ஆறுதலாகவும், மிகப்பெரிய டென்ஷனை குறைக்கிற, ப்ரெஷரை குறைக்கிற, மன அழுத்தங்களை குறைக்கிற, நம்மளுடைய கவலைகளை குறைக்கிற ஒரு மருந்துன்னு கூட சொல்லலாம். சில வீட்டு பிராணிகள் அப்படித்தான் நமக்கு வீட்டில் இருக்கும்பொழுது பயன்படும். இதை விலங்குகளை வளர்க்குறவங்களுக்கு நல்லா தெரியும், விலங்குகள் மேல் பிரியமாக இருக்கிறவங்களுக்கு நல்லா தெரியும். வீட்டு பிராணிகளை வளர்க்கும் பொழுது மனிதர்களுடைய மனநிலை என்னவாக மாறும், எப்படி ஒரு நல்ல விஷயத்தில் போய் சேரும் என்பதை விலங்குகளை வளர்க்குறவங்களுக்கு நல்லாவே தெரியும். அதன் அடிப்படையில் தான் நாங்கள் இன்னை வரைக்கும் எந்த விலங்குகளாக இருந்தாலும் அதுக்கு உணவு வச்சு, அதை பராமரித்து, அதை காத்து, அதை ஒரு நல்ல இடத்துல திரும்ப வந்த இடத்துல கொண்டு போய் விடுறதையும், இல்லை அதுக்கு ஒரு ஃபஸ்ட் எய்ட் பண்ணி அதை காப்பாற்றி வெளியில் அனுப்புகிறதையும் ஒரு கடமையாகவே வச்சுருக்கோம் வீட்டில். இந்த சிங்கம்பட்டி ஜிமிக்கியோடைய இன்னொரு குணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப கோபப்படும், கோச்சிக்கும். நம்ம சரியான நேரத்தில் அதுக்கு உணவு தரலைனாலோ, இல்லை அது ஏதாவது ஒரு உணவை கேட்டு நம்ம டைமுக்கு கொடுக்கலன்னா கூட அது உடனே இந்த கோபத்தை வெளிப்படுத்தும். பாயை வந்து போட்டு புரண்டி எடுக்கும்,
பக்கத்தில் இருக்கிற துணிமணிகளை இழுத்து போடும். அப்புறம் நம்ம புரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற ஸ்நாக்ஸோ இல்லை பாலையோ இல்லை நான்வெஜ்ஜோ வச்சிட்டோம்னா அவர் உடனே சாப்பிட்டுட்டு நம்மளை வந்து அப்படியே முட்டுவார். மாடு முட்டுற மாதிரி முட்டி அதனுடைய செல்லத்தை பாசத்தை வெளிப்படுத்துவார். அப்படி ஒரு குணம் படைத்தவர். அதே மாதிரி விலங்குகள் வந்து அந்த மோஷன் போகிறதா இருக்கட்டும், யூரின் போகிறதா இருக்கட்டும், எல்லாமே சிலது குட்டியாக இருக்கும்போது வீட்டிலே போயிடுவோம். அப்படி இருக்கிற குட்டிகளாக இருந்தாலும் பெருசாக இருந்தாலும் அதை எந்த முறையில் பராமரிக்கணுமோ, அதுக்கு எப்படி வீட்டில் மண் வச்சு அதுக்கு ஒரு சாக்கு போட்டு அதில் ஒரு பாக்ஸ் வச்சு அதில் யூரின் போகிறதோ மோஷன் போகிறதோ வச்சு பக்காவாக பயன்படுத்த தெரிஞ்சுக்கணும். அதே சமயம் சில வீட்டு பிராணிகளை வளர்க்கும்போது சேஃப்டியும் ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த சேஃப்டியும் கவனமாக இருக்கணும். நாங்கள் இது வரைக்கும் அப்படி தான் இருக்கோம். இப்போது சார் வந்து 9 மாதம் ஆகுது. அதனால் 9 மாதம் முடியும் தருவாயில் சாருக்கு ஒரு ஃபர்ஸ்ட் எய்டு இன்ஜெக்ஷன் வேறு போடணும். அது இந்த மாதம் போட வேண்டிய கட்டாயத்தில் இருக்கார். போட்டுருவோம். மேக்சிமம் வீட்டில் வளர்க்குற செல்ல பிராணிகள் பார்த்தீங்கன்னா வளர்ந்த பிறகு மோஷன் போகிறதா இருந்தாலும் யூரின் போகிறதா இருந்தாலும் வெளியில் போகிறதுக்கு பழக ஆரம்பிச்சிடும். அந்த அசுத்தங்களை வீட்டில் செய்யாது. நிச்சயமாக இதை உணர்கிறவங்களுக்கு வளர்த்தவங்களுக்கு நல்லாவே தெரியும். எங்களோட ஸ்ட்ரீட்டில் நைட்டில் சாப்பிட்டுட்டு நாங்கள் வாக்கிங் போனாலும் ஜிம்மிக்கு எங்களோடைய வாக்கிங் வர ஆரம்பிச்சிடும். அப்படி வாக்கிங் வரும்பொழுது அவருக்கு வந்து இந்த ஜீவன்கள், இந்த நாய்கள், பைரவர்கள் எல்லாம் ரொம்ப க்ளோஸாக ஃப்ரெண்டாக பழக ஆரம்பிச்சிருவாங்க. எல்லோரும் நாய் வந்து பூனையை விரட்டி தான் பார்த்துருப்பீங்க. ஆனால் இந்த தெருவில் இருக்கிற அத்தனை நாயையும் நம்ம ஜிம்மிக்கு மிரட்டி தான் தெருவில் இருக்கிறவங்க இது வரைக்கும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஜிம்மிக்கு எதுக்குமே பயப்படாது. பெரிய பெரிய நாய்கள் வந்தாலும் விரட்ட ஆரம்பிச்சிடும். அவ்வளோ ஒரு தைரியம் மிக்கது. எனக்கு சொந்தன்னு சொல்லிக்க யாரும் இல்லை. உண்மையான சந்தோஷத்தை இதுவரை உணர்ந்ததே இல்லை. நான் தனிமையில் இருந்து கஷ்டப்படுறேன்னு சொல்கிற யாராக இருந்தாலும் சில வீட்டு விலங்குகளை வளர்த்து பாருங்க. அப்புறம் உங்கள் மனநிலை எந்த அளவுக்கு நல்ல மாற்றத்தில் இருக்குங்கிறத நிச்சயமாக உணர்ந்துடுவீங்க. மொத்த விசுவாசத்தையும் நமக்கு கொடுத்துட்டு நம்மளையே நம்பி இருக்கிற இந்த வாயில்லா ஜீவன்களோட உங்களால் பழக முடியாட்டியும் உணவு வைக்க மறந்துடாதீங்க ப்ளீஸ். ஜிமிக்கியோடைய ஸ்பெஷல் வீடியோவை அடுத்த வீடியோவில் பார்க்க தவறாதீங்க.